92 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் MA எத்திராஜுலு நாயுடு, பாரிஸ், சென்னை. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தானே வழியாக தாதர் வரை செல்லும் அடுத்த மின் தொடர்பு இன்னும் சற்று நேரத்தில் பிளாட்ஃபார்ம் ஒன்றிலிருந்து புறப்படும். நெக்ஸ்ட் ட்ரெயின் டு தாதர் will start shortly from platform number 1. நிமிடத்திற்குள் 7 குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துள்ளது. இதுவரைக்கும் 187 பொதுமக்கள் இறந்துள்ளனர். பரேல், பைகுலா, சயன், தாதர், விக்ரோலி, காஞ்சூர்மார் ஆகிய இடங்களில் தீவிரவாத செயல் நடந்துள்ளது. This is much bigger than what we thought. 90 people accused, 100 people injured. I think this is the biggest blast in Mumbai. இதுவரைக்கும் 187 பொதுமக்கள் இறந்துள்ளனர். 11 நிமிடத்திற்குள் 7 குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துள்ளது.
போய் சேர்ந்துட்டீங்களா? நாங்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டோம். ம் இவங்களுக்கு கொஞ்சம் சுற்றி காமிச்சிருங்க. ம் கேட்வே ஆஃப் இந்தியா, நரிமன் பாயிண்ட், மெரைன் டிரைவ், ஜூஹு பீச், முடிஞ்ச மியூசியத்தை கூட காமிச்சிருங்க. அதெல்லாம் வந்துருச்சு. நீங்கள் எல்லாரும் பீச்சுக்கு போயிடுங்க. ஹலோ, லவுட் ஸ்பீக்கரில் போடு. எல்லாரும் ஒரு பெட்டி எடுத்துக்கோங்க. இன்கமிங் கால் செட் பண்ணுங்க. டெட்டனேட்டர் ஆன் பண்ணுங்க. இப்போ அந்த ஸ்டீல் பால்ஸை உள்ள போடுங்க. குக்கரோட மூடியை மூடிடுங்க. எப்போ உங்களுக்கு இன்கமிங் கால் வருதோ அப்போ குக்கர் அதோட வேலையை செய்யும். இதுதான் பிளான். இதுதான் மும்பையில் இருக்க 3 ட்ராக்ஸ். சென்ட்ரல், வெஸ்டர்ன், ஹார்பர். சென்ட்ரல் தான் நம்ம டார்கெட். காலையில் 6 மணிக்கு முன்னாடி நீ தான் முதல்ல வேலையை செய்யணும். ஆறு 1க்கு சயானில், 6:03 தாதரில், 6:05 பைக்கலா ஸ்டேஷன், 6:08 விக்ரோலி, 6:10 காஞ்சூர் மார்க் ஸ்டேஷன், 6:11 சிஎஸ்டி ஸ்டேஷன். Stop. Stop. கேதர் சார், அந்த பைக் இப்போ என்னை தாண்டி போயிடுச்சு. நான் கையை காட்டி அவன் நிறுத்தவே இல்லை. அவன் எந்த ரூட்டில் போயிருக்கான் ஜோசப்? அவன் போயிருக்க ரூட்டு பார்த்தீங்கன்னா பீச் பக்கத்தில் இருக்க மெயின் ரோட்.
வாட் த ஹெல் இஸ் கோயிங் ஆன்? நீங்க எல்லாம் பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கீங்களா? நான் கரெக்டாக தான் சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். ஆனால் கேதார் சார் வேற யாரையோ பிடிச்சிருக்காரு. அவனை வேற ரொம்ப அடிச்சிருக்காரு சார். யாரை பிடிக்கணுமோ ஆனால் அவன் தப்பிச்சிட்டான். நான் என்ன பண்ணுறது சார்? Shit. Shit. சிவா. ஹலோ காசு, ஒரு குட் நியூஸ்டா. என்னடா சொல்லி தொலை. அந்த கிட்டாரை தூக்கின்னு எப்ப பார்த்தாலும் ஏஆர் ராமன் பேரை சொல்லுன்னு சுத்தி நிற்பான ஒரு பையன். ஆமா, இன்னைக்கு அந்த பையனுக்கு உன்னோட பைக் தேவை. பெட்ரோல் வேணா நான் அடிச்சுக்கிறேன்டா. சர்ரா, அதெல்லாம் தரலாம். அந்த பையனுக்கு ஏஆர் ரஹ்மான் படத்துல சான்ஸ் கிடைச்சிருக்குதுடா பாடுறதுக்கு. என்ன ரகுமான்ஜியோட? ஏய் சும்மா விளையாடாதடா. டேய் நிஜமா தான்டா சொல்றேன், சான்ஸ் கிடைச்சிருக்குதுடா. ஏய் நிஜமாவாடா? ஆமாடா. ஏ யோ தேங்க்ஸ் மச்சான். டாடி, மம்மி, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க எந்த தப்புமே செய்யல, யாருமே. ஆனா எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. நான் இப்போ சாக போறேன். ஏன்டா டேய், நீ எப்படி ரியாக்ட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியலடா. இன்னைக்கு சாயங்காலம் நான் சென்னைக்கு போறேன்டா. ரகுமான் சாரோட ஆடிஷனுக்காக சென்னைக்கு போறேன். அதனால இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நம்ம ட்ரீம் சாங்கை ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். சரி, நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்கறேன். காலையில வேணா ராத்திரிக்கு வச்சுக்கலாம். ஓகே? நீ ஏன்டா பேசாம இருக்க? ஹலோ? ச்சே, ஃபோன் கட் ஆயிடுச்சே.
யார் இது? இந்த ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையுமே மாத்திட்டாரு. என் தோழியே என் ஜீவனே நீதானே நெஞ்சம் எங்கும் என் வாழ்விலே நீ வந்த நாள் கோடான கோடி இன்பம் என் தோழியே என் ஜீவனே நீதானே நெஞ்சம் எங்கும் என் வாழ்விலே நீ வந்த நாள் கோடான கோடி இன்பம் நீ என்னடி செய்தாய் நெஞ்சில் மாமழை பெய்தாய் நான் குஷியானேன் உன்னை காணவே வெகு தூரத்திலே நீ வாழ்ந்தாலுமே நான் உன்னைத்தானே என் தோழியே என் ஜீவனே நீதானே நெஞ்சம் எங்கும் என் வாழ்விலே நீ வந்த நாள் கோடான கோடி இன்பம் வந்ததே உன் ஏக்கம் சென்றதே என் தூக்கம் ஏன் இந்த மாற்றங்கள் அன்பே உன்னை நான் பார்ப்பேனோ காதலை சேர்வேனோ ஏன் இந்த மாற்றங்கள் அன்பே வந்ததே காதல் தேசம் வீசுதே உந்தன் வாசம் துடிக்குதே எந்த நெஞ்சம் சம் 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 வந்ததே காதல் தேசம் வீசுதே உந்தன் வாசம் துடிக்குதே எந்த நெஞ்சம் சம் 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 என் தோழியே என் ஜீவனே நீதானே நெஞ்சம் எங்கும் என் வாழ்விலே நீ வந்த நாள் கோடான கோடி இன்பம் ஹலோ யாரு? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் இன்னைக்கு நீங்க என் வாழ்க்கையை மாத்தி அமைச்சிட்டீங்க. நான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சனா? சாரி, ராங் நம்பர். சார், ஜோசப், நான் இந்த கேட்வே பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்ல இருக்கேன். இங்கே ஒரு மர்டர் நடந்திருக்கு. ஒரு போட் டிரைவர்.
நீங்க வந்து இந்த டீட்டெயில்ஸை கொஞ்சம் கலெக்ட் பண்ணணும். காலையிலேருந்து இந்த ஆப்ரேஷனோட சுச்சுவேஷன் மாறவே இல்லை. இதுவும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் சார். ஜஸ்ட் டூ வாட் ஐ சே. சார் கேதார், எஸ் சார். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லீவ் எடுத்துக்கோ கொஞ்ச நாளைக்குன்னு. அப்புறம் இதையும் சொன்னேன், உன்னோட சந்தேகத்துக்காக பொதுமக்களை தொந்தரவு பண்ணாதன்னு. என்ன பண்ண நீ? எவனையோ ஒருத்தனை பிடிச்சு அவனை அநியாயமா அடிச்சு, அது மட்டும் இல்லாம அவனை வாட்ஸ் ராங் வித் யூ? ஐ அம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். சார், எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் நான் வேலை பண்ணேன். பயமுடு. நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை தேச துரோகின்னு சொல்லி அடிச்சதுக்காக who gave this information? அவன் மினிஸ்டரோட ரிலேட்டிவ் தெரியுமா? இப்போ ஹோம் மினிஸ்டருக்கு யார் பதில் கொடுப்பாங்க? நான் கொடுக்கவா? ஐம் சாரி சார். ஹே, வாட்ஸ் அப் மேன்? வாட்ஸ்அப் மேனா? ஏன்டா இன்னைக்குள்ள சாங் முடிக்கலன்னா நம்ம கனவெல்லாம் வேஸ்டா போயிடுமேடா. எந்த பாட்டை பத்தி நீ கேக்குற? எந்த பாட்டை பத்தி சொல்றேனா? உனக்கு என்னாச்சு? ஏன்டா டேய், சாரை பார்க்கும்போது ஒரு சாங்கை பண்ணி தரணும்னு பேசி வச்சிருந்தோமே, சாங் ஃபார் ரகுமான் சார். அது சரிடா, அதுக்கு இப்படின்னா அர்ஜென்ட். டேய் என்னாச்சுடா உனக்கு? டேய் நான் உன்னை திருப்பி கூப்பிட்றேன், எனக்கு ஒரு கால் வருது. ஹலோ, நான் உங்களை நேரில் பார்க்கணும். இது ராங் நம்பருங்க. இல்லை, உங்களோட தான் நான் கொஞ்சம் பேசணும். சத்தியமாக என்னால் உங்ககிட்ட இன்னைக்கு பேச முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலேயே முக்கியமான நாள் இன்னைக்கு. எனக்கும் தான். சிவா, நீ எங்கே இருக்கிற? ஏன் உனக்கு சான்ஸ் கிடைச்சி இன்னும் நம்பிக்கை வரலையா? அது இல்லைடா, எனக்கு இன்னும் காசு கிடைக்கல. இப்போ நான் டிக்கெட் எடுக்க என்ன பண்ணுறது? நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் டிக்கெட்டை நானே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், நீ தான்டா உண்மையான நண்பன். இந்த ஐஸ் போடுற வேலையெல்லாம் வேணாம். உனக்கு ட்ரெயின் தாதர்லேருந்து 6:30 மணிக்கு, சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஹலோ. ஹலோ. ஹலோ ரோசி. அல்லோ எப்படி இருக்கான்? அவன் நல்லா தாங்க இருக்கான். அவன் ஏதாவது சாப்பிட்டானா? ஆமாம், காலைல கொடுத்தது எல்லாத்தையும் சாப்பிட்டான். இப்போ நான் அவனுக்கு ஹார்லிக்ஸ் கொடுத்துருக்கேன். அவனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அவன் ஓல்டேஜ் ஹோமுக்கு ஃபோன் பண்ணுறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவன்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடு. நான் இப்போ தரேன். ஹலோ. அல்லு, என்ன பண்ணிட்டு இருக்க கண்ணா? நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ ஓல்டேஜ் ஹோமுக்கு கால் பண்ணியா? இல்லை. போய் சொல்லாத. நான் பொய் சொல்லலை. அம்மா, நீங்கள் எப்போ வருவீங்க? இன்னைக்கு என் ஹாப்பி பர்த்டே. ஓ சாரி குட்டி. ஹாப்பி பர்த்டே டு யூ. அம்மா வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்பா என்ன பண்ணுறாரு? நான் இப்போவே அப்பாவுக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஓகே. ஹலோ அப்பா, இன்னைக்கு என்னுடைய ஹாப்பி பர்த்டே கொஞ்சம் சீக்கிரமாக வரீங்களா? நம்ம கேக் கட் பண்ணலாமா? ஐயோ, இங்கே பாருப்பா, நான் இன்னைக்கு 3 சர்ஜரி பண்ணியாகணும். எனிவே ஹாப்பி பர்த்டே டு யூ. இங்கே பாரு, அப்பா தான் சொல்லியிருக்கேன்ல, ஹாஸ்பிட்டலுக்கு வர உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்பா தானே பண்ணியாகணும். அப்பா அவங்களுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்தாகணும். am I right? அப்படின்னா நான் நம்ம இந்த சண்டே செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே. டியர் தாத்தா, இன்னைக்கு என்னுடைய ஹாப்பி பர்த்டே. இந்த லெட்டரோ ஃபோனோ பக்கத்தில் இருக்கிற பாட்டிக்கிட்ட நான் கொடுத்து வச்சிருக்கேன். எப்போ எனக்கு விஷ் பண்ணுவீங்க?
எனக்கு gift வாங்கிட்டு எப்போ வருவீங்க? உங்களுக்கு உடம்பு முடியலன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என்னுடைய பர்த்டேக்கு நீங்கள் வரணும். அப்பாக்கும் அம்மாக்கும் எப்பயும் டைம் இல்லைன்னு தெரியும்ல. நான் கொடுத்த மொபைலை கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. நம்ம வீட்டு நம்பரை மொத்தம்னா நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால என்னை ஈஸியாக நீங்கள் கூப்பிடலாம். வீட்டோடைய அட்ரஸை நான் இந்த லெட்டருக்கு பின்னாடி எழுதியிருக்கேன். அதனால இந்த லெட்டரை பத்திரமா வச்சுருக்கோங்க, மறக்காதீங்க. ஐயோ, ஹலோ யாரு? இது பிரதீக்ஷா ஓல்டேஜ் ஹோம் தானே? ஆமா, உங்களுக்கு யார் வேணும்? அங்க மணிந்தர் சிங்னு ஒருத்தர் இருக்காரா? அவரை போன மாசம் அட்மிட் பண்ணாங்க. ஆனா மேடம், அது அவரு. நீங்க கொஞ்சம் ரெஜிஸ்டர் செக் பண்ணி பாருங்களேன். மேடம், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ரெஜிஸ்டரை செக் பண்ணிட்டு சொல்றேன். போங்க போங்க. நிஃபண்ண பிஸியா? பிஸியால ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னைக்கு கேட்வே பக்கத்தில் இருக்க டாக்கில் ஒரு மர்டர். நோ விட்னஸ், நோ சஸ்பெக்ட். கையில் இருக்கிறது ஒரு புல்லட் தான், 0.38 mm. 0.38ஆ? அதுதானே பிரச்சனை. இது டிஃபென்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுறது. இதுக்கு சிவிலியன்ஸுக்கு லைசன்ஸே கிடைக்காது. காரணம், டிஃபென்ஸில் யூஸ் பண்ணுற 0.9 mm புல்லட்டு லைட்டாக ரப் பண்ணால் 0.38ல் யூஸ் பண்ணலாம். தட்ஸ் ரைட். என்ன இருந்தாலும் திவாரி சாரை கூப்பிட்டு பேசிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். அங்கே இருப்பீங்கல்ல? நீயே கூப்பிடு, நான் இங்கே தான் இருப்பேன். கேதார் சார், தேர் இஸ் அ கேஸ் ஆஃப் 0.38. அட, இன்னைக்கு உனக்கு லீவ் இல்லையா? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு இதில் ஏதோ குழப்பம் இருக்கு. கேதார், அதெல்லாம் விட்டு தள்ளு, வீட்டுக்கு போ. இன்னைக்கு உனக்கு முக்கியமான நாள். ஐ நோ இட். எஸ் சார். ஆனால் என்ன ஆனாவுனா, உன் பொண்ணு 2-3 தடவை ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டா. போ, யூ கோ ஹோம். ரைட் சார், ரைட். ஹலோ ரிது. ஹலோ அப்பா. பாப்பாக்கு இன்னைக்கு எங்கே போனோம்? ஹோ, நீங்கள் இந்த கேள்வியை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? நாம் இன்னைக்கு கமலா நேரு பார்க்குக்கு போகலாமாப்பா, டபுள் டக்கரில்? போலாமே. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். தேங்க்யூப்பா. அப்பா, நீங்கள் எப்போ வருவீங்க? இதோ இப்போ. அப்பா, நீங்கள் எப்படி வருவீங்க? வண்டியில தான். ஓ, அப்போ வரதுக்கு நிறைய நேரம் ஆகுமே. நீங்கள் ட்ரெயினில் வாங்க ப்ளீஸ். ஓகே, டன். தேங்க்யூப்பா. see you soon. அப்பா, விசா கிடைச்சிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். முஸ்தபா பேங்க்குக்கு போயிட்டு ஒன்றும் ஏன் திரும்பி வரல? என்ன சொல்றீங்க? அவர் போயிட்டு சீக்கிரமா வரேன்னு தானே சொன்னாரு. நல்லா இருக்கியாமா? இப்போ நம்ம அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ மெதுவாக வந்தால் போதும். அப்படி சொன்னீங்கன்னா எப்படின்னு? வள்ளுவப்பா போகிறது பெரிய பிரச்சனையாயிடும்ல. நான் ஆஃபீஸ் போய் பார்த்துட்டு கூப்பிடுறேன். சுதந்திர போராட்ட தியாகியோட கேஸு
சுக்லா சார் வாக்கு கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. சுக்லா சார் இது மாதிரி நிறைய கொடுப்பாரு. பேப்பரை பாஸ் பண்றது நான் தான். என்ன கொஞ்சம் நல்லா கவனிக்க சொல்லுங்க. எப்படி நான் ஓப்பனாக கேட்கறது? சரி, நான் அவங்ககிட்ட கேட்குறேன். ஹலோ, சுக்லா சார் லீவுன்னு நினைக்கிறேன். அவர் வர டைம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நான் நினைச்சா மட்டும் தான் அந்த வேலை முடியும். இன்னைக்கு பணத்தை வித்ட்ரா பண்ணலான்னு சார் சொன்னாரு. 1 வருஷத்தோட பென்ஷன் பெண்டிங்ல இருக்கு. சரி, அப்படின்னா சுக்லா சார் வரட்டும். இந்த செக்ஷன்ல சுக்லா சார் இல்லாம வேற ஏதாவது ஆபீசர் இருக்காங்களா? ஒரு நாயர் சார் இருக்காரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு வேலை வீட்டில் தான். கரப்டட் ஆஃபீஸர். அவரை கூப்பிடுறது ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு 11 மணிக்கு கூப்பிடுங்க, நான் பார்க்குறேன். எப்போ ஃப்ளைட்டு? ஃப்ளைட் நாளைக்கு தான். ஆனா இப்படியே போச்சுன்னா போறது சந்தேகம் தான்னு தோணுது. என்ன சொல்ல வர? விசா கிடைச்சதுக்கு அப்புறம் அஜிட்ராஃப் எடுக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. இவங்க தரமாட்டேன்னு நேத்தே என்கிட்ட சொல்லியிருக்கலாம். இப்போ நான் போய் யார்கிட்ட கேட்கறது? பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. ஃப்ளாட் நாங்க மாறிட்டோம். அதான் இப்போ பிரச்சனை. அட்ரஸ் ப்ரூஃபு அது இதுன்னு எதா இருந்தாலும் லஞ்சம் கொடுத்து வாங்குறதுல பிரச்சனையே இல்லை. டேய், நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா, ரகுமான் சாருக்கு கொடுக்க வேண்டிய சாங் இன்னும் சரியாக வரலடா. அதுக்கு ஒரு ஆளை தேடி பார்க்கணும். இன்னைக்கு 6:30 மணிக்கு ட்ரெயின். நான் என்ன தான் பண்ணுறது? நீ எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலடா. டேய், இப்போ நீ என்ன பேசிகிட்டு இருக்க? ஆடிஷனுக்கு போகும்போது நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் தானே அது. என்னது? நீ ரகுமான் சாரோட ஆடிஷன் போறியா? இதை பற்றி ஏன்டா என்கிட்ட சொல்ல? நீ சொல்லவே இல்லையா? காலையில் விஷயம் கேள்விப்பட்டோன்னே முதல்ல உனக்கு தான்டா சொன்னேன். நோவே, நான் இப்போ தான் ஃபோன் ஆன் பண்ணேன். என்ன? நான் யார்கிட்ட பேசுனேன்? நீ வை, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். இன்னைக்கு சாயங்காலம் நான் சென்னைக்கு போகிறேன்டா. ரகுமான் சாரோட ஆடிஷனுக்காக சென்னைக்கு போகிறேன். நீ ஏன்டா பேசாமல் இருக்க? ஹலோ ஹலோ, நான் உங்ககிட்ட ரொம்ப ரஃபாக பேசிட்டேன். ஐ எம் சாரி. காலையில் என் ஃப்ரெண்டு கால் பண்ணும்போது உங்களுக்கு மாறி வந்துருச்சு. அது இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. இருந்தாலும் என்னுடைய ராங் கால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருச்சா? எனக்கு எதுவுமே புரியலையே. என்னாச்சு? நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ பேக். நான் உங்களை நேரில் பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயா? இன்றைக்கி என்னோட நாள் ரொம்பவே மறக்க முடியாத நாளாக இருக்குது. ரொம்ப அற்புதமான நாள். அதனால் இன்றைக்கி பார்க்க முடியாது. எனக்கும் இன்னைக்கு அற்புதமான நாள் தான். பட் இட்ஸ் ஓகே. ரஹ்மான் சார் கூட ஆடிஷன் தானே? ஓ, நான் முதல்ல உங்ககிட்ட தானே சொன்னேன். ஆல் தி பெஸ்ட். லெட் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஜெய், நீ கொஞ்சம் காசு வேணும்னு கேட்டல. 1 மணிக்குள்ள எம்பரர் ஸ்டுடியோக்கு போ. அங்கே சிங்கர் ஊரில் இல்லை. நான் உன் பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்டா. இல்லைடா, நான் இப்போ நமக்கு தேவையான பாட்டு எழுதுறதுக்கு ஆளை தேடி போயிட்டுருக்கேன். இருந்தாலும் நான் போய் பாடுறேன். பணம் தரேன்னு சொல்கிறாங்கல்ல, இருந்தாலும் நம்ம ரெக்கார்டிங் கண்டிப்பாக நடக்கும். சரி, நான் அப்புறமா கூப்பிட்றேன்டா.
ஏ கார்த்தே, மத்தியானம் சிஎஸ்டியில் போய் டிக்கெட் வாங்கிக்க. ஆ சரி, நான் எது கூப்பிட்டேனா? சரி, என்னன்னு சொல்ல, நிறைய வேலை இருக்குது. சரி கேளு, அந்த மே மாதம் படத்தில் என் மீது விழுந்த மழைத்துளியே அந்த சாங்கோட தேர்ட் லைன் என்ன? இன்று எழுதிய என் கவியே இத்தனை நாளாக எங்கிருந்தாய்? ஹலோ, ஒரு வழியாக ஃபோன் எடுத்துட்டோமா? உன்னை நாங்கள் தேடாத இடமே இல்லை. 2 நாளாக நீ ஆஃபீஸ்க்கு போகலன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, உனக்கு எதிராக நாங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? இங்கே பாரு, இங்கே பாரு, ஏதாவது பேசு. இங்கே பாருமா, நான் உங்ககிட்ட பேசணும். ஜெய், நீ கொஞ்சம் காசு வேணும்னு கேட்டல, 1 மணிக்குள்ள எம்பரர் ஸ்டுடியோக்கு போ. நான் உன் பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்டா. ஏய், நான் அவளுக்கு அமிச்ச மெசேஜ் ரொம்ப ஓவராக இருக்குன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஜெய், நான் திருப்பி கூப்பிட்றேன்டா. எனக்கு உங்களை பார்க்கணும். சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே எங்கேயாவது. நானும். ஆனால் எங்கே? இங்கேயே எங்கேயாவது, இல்லை ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில், எங்கே இருந்தாலும் ஓகே. அப்படின்னா சர்ச் ரோட்டில் எம்பரர் ஸ்டுடியோவில் எனக்கு ரெக்கார்டிங் இருக்குது. ஒரு 30 நிமிஷம் அது போகும். ஷோர். அப்புறம் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? நான் இன்னும் பேரே சொல்லலை. ஸ்டுடியோவில் பார்க்கும்போது சொல்கிறேன். சரிங்க. ஹலோ, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? இப்போ நான் கடையில் இருக்கேன். அல்லுக்கு பர்த்டே கார்டு வாங்க வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம், நல்லது. ஏதாவது கிடைச்சதா? இல்லை, நானும் பார்த்துட்டே இருக்கேன். நான் ஹெல்ப் பண்ணுறேன். பேரனுக்கு என்ன வயசுன்னு சொன்னீங்க? அவனுக்கு 6 வயசு. 6 வயசு தான் அவனுக்கு. நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. பேரனுக்கு கொடுக்க நல்ல கார்டு ஒன்று கிடைச்சிருக்கு. அவனுக்கு பிடிக்கும்ட்டு நினைக்கிறேன். சொல்லுங்க நிஃபனா. 0.38 சம்மந்தப்பட்ட எல்லா விவரங்களும் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, ஆனால் நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். வீட்டுக்கா? என்னாச்சு? அந்த ஜோசப் பண்ணி வச்ச பிரச்சனை. காலையில் திவாரி சார் எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாரு. சரி, சாயந்தரம் நம்ம ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம். நோ வே. அதாவது நான் ரீத்துவை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஓ சாரி, இன்னைக்கு நான் மறந்தே போயிட்டேன். முதல்ல உன் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. கேதர், நான் சொல்கிறது உனக்கு கேட்குதா? அனிஃபுண்ணா, நான் திருப்பி கூப்பிட்றேன்.
என்ன ஆச்சுமா? டிராஃப்ட்டுக்கு உண்டான பணம் கிடைச்சதா? இப்போ கிடைச்சிடுமா? நான் இப்போ பென்ஷன் ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். இங்கே இப்போ ஹசினாவும் குழந்தைங்களும் வந்திருக்காங்க. நல்லா இருக்கியா? இப்போ எங்கே இருக்க? எங்களை நீ சீக்கிரம் வர சொன்ன. நாங்கள் வந்துட்டோம், நீ எங்கே போன? நான் சீக்கிரமா வந்துடுறேன்க்கா. மேடம், ஒரு கம்ப்ளைண்ட். ராம் சார் மேலே யாரோ குப்பையை கொட்டியிருக்காங்க. என்ன? நாங்கள் ஒன்றும் செய்யலையே. கொஞ்சம் கீழே வந்து பாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் தான் சொல்கிறோம்ல இல்லைன்னு. நீங்க கீழே வாங்க ப்ளீஸ். சரி, இப்போ வரேன். ஹலோ. ஹலோ தாத்தா, எங்கே இருக்கீங்க? வெளியே வந்துட்டீங்களா? நான் இப்போ ஒரு ஷாப்பிங் மாலில் இருக்கேன்ப்பா. எதுக்கு அங்கே போனீங்க? வழி தெரியலையா? இல்லை கண்ணா, எனக்கு தெரியும். நான் நேரா அட்ரஸ் இருக்கிற பேப்பர் கையில் இருக்கா? இருக்கு கண்ணா. நான் நேராக பஸ்ஸில் ஏறி. பஸ் இல்லை தாத்தா, லோக்கல் ட்ரெயின். ஃப்ளாட்டு ஸ்டேஷனோட பக்கத்தில் தான் இருக்கு. சரிப்பா. தாத்தா, அந்த பத்ரகாளி திரும்ப வரா? நான் திரும்ப கூப்பிடுறேன். ஹலோ, நான் எம்பரர் ஸ்டுடியோ ஃப்ரண்ட்டில் தானே இருக்கேன். இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. கார்த்தி, சாரிடா, அவங்க ஸ்டுடியோ பேரை மாற்றி சொல்லிட்டாங்கடா. இன்னைக்கு எம்பரர் ஸ்டுடியோ க்ளோஸுப்பா. மேனேஜர் இப்போ தான் கூப்பிட்டு சொன்னான். ஓ, இப்போ நான் என்ன செய்ய? நீ சீக்கிரமாக லிபர்ட்டி ஸ்டுடியோக்கு போ. அது இல்லைடா. பரவாயில்லடா, இது நம்ம தேவைக்கு தானே. ம். ஜோசப், நீ எங்கேயா இருக்க? நான் இப்போ ஒரு ஏடிஎம் கவுண்டரில் இருக்கேன் சார். என்னைக்கு தான் உன் கலெக்ஷன் ஒரு முடிவுக்கு வரும்? சார், அது வந்து ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் சார். இன்னைக்கு ஊருக்கு போகணும்.
நீ சீக்கிரமா சிஎஸ்சி சிசிடிவி ரூமுக்கு வா. சார். ஹலோ, நான் தான். தெரியுது, சொல்லு. இங்க பாருங்க, மருந்து சாப்பிட்டீங்களா? என்னது மருந்தா? கஷ்டம். அல்சல். உடனே மெடிக்கல் ஷாப்க்கு போகணும். சரி, ஓகே. ஹலோ, எங்கே இருக்க நீ? நான் பரேலுக்கு போயிட்டுருக்கேன். ஒரு வேலை பண்ணு, அந்த பரேல்காரனுக்கு சொல்லு இப்போ பேக் வாங்க வேணான்னு. அவனை சிஎஸ்டியில் வந்து என்னை பார்க்க சொல்லு. சரி. நான் இங்கே வந்துட்டேன் சார். நீல ஷர்ட் போட்டு தாடி வச்ச ஒரு ஆளு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல இருக்காரா பாரு. நீல சட்டையில் நிறைய பேர் இருக்காங்க சார். அத நான் சொல்ல, தாடி வச்ச ஒரு ஆளு பாரியா. ஹலோ சுக்லா சார். சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. சார், நான் 2-3 வாட்டி உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஃப்ரீடம் ஃபைட்டரோட பென்ஷனுக்காக ஃபெரோஸ் முகமதுக்கு. சார், நீங்கள் சொன்னீங்க நாளைக்கு நாளன்னைக்குன்னு. நான் வேற வேலையாக இருக்கிறேன், நீங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க. சார், ஆனால்
ஹலோ. ஏன்பா நீ கொடுத்த அட்ரஸ் தொலைஞ்சு போச்சு. என்ன அட்ரஸ்? அட்ரஸ் சாரி, ராங் நம்பர். ஹலோ. ஜிகேஎஃப் 603 வந்துட்டே இருக்கேன். சரி, பரையில் பேக் இல்லைல்ல? இல்லை. நீ எனக்கு கால் பண்ண வேண்டாம், நானே பண்ணுறேன். ஓகே. அவன் எங்கே மூவ் பண்ணிட்டு இருக்கா? 2வது பிளாட்ஃபார்ம்ல இருந்து தானேக்கு போகிற லோக்கல் ட்ரெயினில் ஏற போகிறான் சார். பேக்கில் இருந்தா ஃப்ரண்ட்டில் இருந்தா? ஃப்ரண்ட்டில். ஓகே. யோ, தாடி எங்கேயா இருக்கு? அவனுக்கு தாடி இல்லை சார். இடியட். எங்கே இருக்க நீ? நான் சிசிடிவி ரூமில் இருக்கேன் சார், சிஎஸ்டியில். அட, வாட் த ஹெல் யூ ஆர் டூயிங் தேர்? கேதார் சார் தான் கூப்பிட்டார் சார். அவனுக்கு என்ன பைத்தியமா? சரியான முட்டா சார். கேதார் சார் எல்லாரையும் டெரரிஸ்டாக நினைக்கிறாரு. சாருக்கு எல்லார் மேலேயும் சந்தேகம் இருக்கு. நீ இப்போவே ஆஃபீஸ்க்கு வா, சீக்கிரம் சீக்கிரம்.
பேக்கை நான் கலெக்ட் பண்ணிட்டேன். அப்பா எங்க வந்துகிட்டு இருக்கீங்க? பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ரெடியா இருக்கா, நீ ஏன் லேட் பண்ற? நான் கூப்பிடுறேம்மா. சரி, நீ சிஎஸ்டியை பாரு, பறையில் என்கிட்ட விட்டுரு. மற்ற விஷயத்த நான் அப்புறமேல்ட்டு சொல்கிறேன். நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஹலோ ரோசி, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கியான்னு கேட்குற நேரத்தை பாரு. எனக்கு இங்கே பைத்தியம் மட்டும்தான் பிடிக்கல. நான் கேட்டதுக்கு ரோசி இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, சத்தியமாக முடியாது. ஏன் உன்னால் முடியாது? நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் என்னைக்காவது ரோசி கிட்ட தப்பாக பேசியிருக்கேன்னா என்ன? நான் உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் இந்த பாம்பேல பிறந்து வளர்ந்தவ இல்லை. ஒரு பரதேசி நாய் என்னை காதலிச்சு கர்ப்பமாக்கி என்னை நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டான். இனிமே அந்த வாழ்க்கைக்கு நான் போகவே மாட்டேன். இருந்தாலும் ஹலோ ஹலோ தாத்தா, எங்க இருக்கீங்க? அட்ரஸ் சொல்லுடா குட்டி, அட்ரஸ் சொல்லுப்பா. ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் போங்க. அங்கே தாதாருக்கு போகிற ட்ரெயினில் நீங்கள் ஏறுங்க. தாதாரில் இறங்கினதும் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் ஃப்ளாட் இருக்கு. தேங்க்யூ. நாயர் சார் நம்பரை எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கேன். அது உனக்கு கிடைச்சதா? எனக்கு கிடைச்சிடுச்சு. ஒரு டைம் பேசி பாரு. எனக்கு வேற ஒரு கால் வருது. சுஹானா, இங்கே பேக்கிங் எல்லாம் முடிஞ்சது. ஏர்போர்ட் போகிறதுக்காக சைதண்ண வண்டியை தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். உனக்கு பணம் கிடைச்சதா இல்லையாம்மா? எனக்கு வேற ஒரு கால் வருது. சார், மறுபடியும் ஒரு ப்ராப்ளம். இப்போ என்னையாச்சு? கேதார் சார் ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு வந்திருக்காரு. சாருக்கு அவர் மேலே சந்தேகம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாவம் அந்த மனுஷன் மயக்க வேற போட்டான். நான் இப்போ என்ன பண்ணுறது? அவன் என்ன நினைக்கிறான்? இந்த கேஸை நான் மேனேஜ் பண்ணணுமா? சார், நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகக்கூடாது. மேலேருந்து யாராவது கேட்டா Damn it. சிவா,
நான் அந்த லிரிக்ஸ் ரைட்டரோட நம்பரை எஸ்எம்எஸ் பண்ணுறேன், நீ உடனே அவரை காண்டாக்ட் பண்ணு. ஓகே ஓகே. அவர் பேர் என்ன? தாமு சாபு. தாமு சாபா. பேர் மட்டும் தான் அப்படி இருக்கும், ஆனால் நம்ம ஆள் தான். ஓகேடா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, நான் உங்களை எப்போ மீட் பண்ணுறது? ஒரு லிரிக் ரைட்டரை மீட் பண்ண போகிறேன். என்னோட சாங்கை ரெக்கார்ட் பண்ணணும். அவரை நேரில் பார்க்கும்போது கொடுக்குறதுக்காக நான் ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னோட ஆசைகள் எல்லாமே சோகமான சுகம்தான். ஆர்பரில் இருக்கிற நிறைய ஏழை பசங்களுக்கு. ஹே, தட்ஸ் அமேசிங். ரெக்கார்டிங் முடிஞ்சதும் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம மீட் பண்ணலாம். சரிங்க, ரொம்ப சீக்கிரமா. யோ ஜோசப் சார், அந்த இன்ஜினியர் யார் ரிலீஸ் பண்ணா? நான் இல்லை சார், அந்த திவாரி சார் தான் சார் சொல்லியிருக்காரு. எதுக்கு? எனக்கு தெரியாது சார். இவனுங்கள சார் நீங்க விட சொன்னீங்களா? எதுக்காக? நான் உன்னை காப்பாத்திருக்கேன் கேதார். என்ன காப்பாத்துனீங்களா? கேதார், லிசன், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய. உன்னாலதான். இப்போ நீ சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு சுத்தமா டைம் இல்லை. சரி கேளு, இன்னைக்கு கிளப் டே தானே, நீ வரியா? சார், ஐ வாஸ் கெட்டிங் ஆல் தி எவிடன்சஸ். வாட் எவிடன்ஸ்? லுக், எப்போத்துல இருந்து நீ ஃபோர்ஸ்ல இருக்கியோ அப்போத்துல இருந்தே எனக்கு ஒன்று தெரியும். எனக்கு எதுவும் தெரியும், உன் ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சுன்னு. யூ couldn't do anything, கேதார். ஹலோ அப்பா. தங்கம், பொறுமையாக வந்தால் போதும். முதல்ல டியூட்டி தான் நீங்கள் எப்போவும் என்கிட்ட சொல்லுவீங்கல்ல. நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன். என்னாச்சுப்பா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஐம் சாரி கண்ணா. ஐம் சாரி ஃபார் வாட் ஹேப்பன் டு யூ. எங்கள் அம்மாவையும் ரெனியும் என்னால் காப்பாற்ற முடியல. அப்பா வேண்டாம். இப்போ எனக்கு அவங்க இல்லைனாலும் நான் கவலைப்படலப்பா. பட் ஐ காண்ட் லிவ் வித்வுட் யூ. அனிஃபுன்னா அந்த கேஸுக்காக இனி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனை திவாரி சார் ரிலீஸ் பண்ணிட்டாரு. நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்க எல்லா டெரரிஸ்ட் அட்டாக்குக்கும் சரியான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் நமக்கு உடனே கிடைக்கணும். அப்போதான் நம்மளால அதை தடுக்க முடியும். நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஆபத்துக்கு அப்புறம் கிடைக்கிற அலர்ட் அதுக்கு முன்னாடியே கிடைச்சா நம்மளால அதை தடுக்க முடியும். யாரும் என்ன நம்ப மாட்டுறாங்க. இட்ஸ் ஓகே கேதார், உனக்கு பிரேக் வேணும். நானும் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு தான் இருந்தேன். நீ வீட்டுக்கு போ, பொண்ணு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண. பழசுலேருந்து கொஞ்சம் நீ வெளியே வா. அதனால தான் உனக்கு எல்லார் மேலேயும் சந்தேகம் வருது. பி கூல். நாளைக்கு நம்ம ஒன்றா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், ஓகே? நான் எல்லாரையும் சந்தேகப்படுறேன், கரெக்ட் தான். என் மனைவியும் குழந்தைய டெரரிஸ்ட் அட்டாக்ல இறந்து போன மனோவியாதியா இருக்கலாம். எஸ், யூ மே பி ரைட். நீங்களாவது என் கூட இருப்பீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஓகே அனிஃபனா, தேங்க்யூ. ஹலோ ஜிகே நாயன், சொல்லுங்க. சார், நான் சுஹானா, ஃப்ரீடம் ஃபைட்டர் முகமதோட பேத்தினா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? லஞ்சம் கொடுக்காம வாழணும் தான் எங்கள் தாத்தா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இப்போ சார் கிட்ட பர்சன்டேஜ் கொடுத்தா தான் பணம் கிடைக்கும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. லஞ்சம் தரதுக்கு நான் தயாராக இல்லை சார். இருந்தாலும் பணம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கேன் யூ ஹெல்ப் மீ? சி சுஹானா, நான் மற்றவங்க நினைக்கிற மாதிரி ஒரு கரப்டட் ஆஃபீஸர் இல்லை. அதனால தான் நான் லஞ்சம் வாங்குறேன்னு சொல்லி முத்திரை குத்தி அவங்க என்னை வெளியே அனுப்ப முயற்சி பண்ணுறாங்க.
நாளையிலிருந்து நான் சஸ்பெண்டில் இருப்பேன். போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் பண்ணணுன்னு எனக்கு ஆசை இருக்குது. அது சுகானா தாத்தாவோட வேலைக்காக. உண்மையாவா சார்? 20 நிமிஷத்துக்குள்ள ஸ்ரீ ஃபெரோஸ் முகமது அக்கௌண்ட்டில் பணம் வந்து சேரும். எப்படி நான் நன்றி சொல்றதுன்னே. தாத்தா கிட்ட சொல்லுங்க, இந்தியா மேலே நேசம் வைக்கிற கொஞ்சம் பேர் இன்னும் மீதி இருக்காங்கன்னு. ஹலோ பெரியம்மா, எப்போ வருவீங்க? இப்போ வந்துடுவேன். குட்டிக்கு நான் என்ன வாங்கிட்டு வரட்டும்? எனக்கு ஒரு டைரி மில்க் சாக்லேட், ஒரு கிராஸ்வேர்டு, அப்புறம் எனக்கு ஒரு பெத்தன் வாட்ச் வேணும். வாங்கிட்டு வரேன், ஓகேவா? சுகானா, பெரியப்பா பணம் கிடைச்சிடுச்சு. யா அல்லாஹ். நான் 5:55க்கு தானே ட்ரெயின் பிடிச்சி வந்துடுறேன். அட்ரஸ் எனக்கு கிடைச்சிச்சு. அல்லு கொடுத்தாமா? இப்போ எங்க இருக்கீங்க? பரேல் ஸ்டேஷனில் இருக்கேன். அடுத்த லோக்கல் ட்ரெயின் ஏறி தாதர் போகிறேன். அப்புறம் பார்க்கலாம். டிக்கெட் எடுக்க மறந்துடாதீங்க. அதை நான் எடுத்துட்டேன். ஹலோ, வணக்கம் சார். யார் நீங்க? நான் ட்ராக் பண்ற கார்த்தி சார். சிவா சொல்லியிருப்பானே. சொன்னாரு. ஹிந்தி, தமிழ், மலையாளம்லாம் சேர்த்து இமோஷனல் லிரிக்ஸ் இல்ல? ஆமா சார். அப்புறம் மும்பை ஹார்பர்ல வளர்ற குழந்தைங்களுடைய கஷ்டம், கனவுகள், வாழ்க்கையோட அழகிய தருணங்கள், காதல். நைஸ் டாபிக், அப்டேட்டட் சப்ஜெக்ட். தேங்க்யூ சார், கரெக்டாக சொன்னீங்க. கம் இந்த ஈவினிங் 7 மணிக்கு அப்புறம் வாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். சார் 7 மணிக்கா? நான் அதுக்குள்ளே முடிச்சுட்டு 6:30 மணிக்கு சென்னை எக்ஸ்பிரஸில் கிளம்பணும். சாரி, எனக்கு ராத்திரியில் தான் கவிதை வரும். ஹலோ 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 சார், ஹலோ. ஹலோ மம்மி. ஹலோ ஹலோ செல்லோ. செல்லோ, நீ எங்க இருக்க? மம்மி பயப்படாதீங்க, ஒரு ஆளை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வரேன். யார? நான் இப்போ திரும்பவும் அம்மா கிட்ட பேசுறதுக்கு காரணமாக இருந்த ஒரு ஆள். செல்லம், லேயா, உன்னோட பிரச்சனைகள் என்னன்னு நாங்கள் கவனிக்காம விட்டுட்டோமா? தப்புதாம்மா, மன்னிச்சிடு. உன்னோட டைரியை அப்பா பார்த்துட்டேம்மா. ப்ராஜெக்டோட ப்ரெஷரும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போக சொல்லி நாங்கள் கம்பல் பண்ணதும். ஏம்மா, உனக்கு இஷ்டப்பட்டதை நீ செஞ்சால் போதுமா? கதை எழுதுவியோ, படம் எடுப்பியோ, எது வேணாலும் செஞ்சுக்கோமா. எங்களுக்கு நீ திரும்பி வந்தா போதுமா. டாடி அழாதீங்க. எனக்கு பிடிச்சது என்னன்னு நானும் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. இப்போ எனக்கு தைரியம் வந்துடுச்சு. பிடிக்காத விஷயத்துக்கு நோ சொல்கிறதுக்கு நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்சல்யூட்லி ஹாப்பி. ஹலோ. எனக்கு தெரியும் சாங் ரெக்கார்டிங்கில் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு. பட் ஐ கான்ட் ஸ்டாப் மை செல்ஃப். ஐ வாண்ட் டு தேங்க் யூ. என் லைஃப்பை திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன் மூட் ஆஃபாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, அந்த பாடலாசிரியர் தாமும் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாரு. ரகுமான் சாரை பார்க்கும்போது கொடுக்கறதுக்கு என்னால் முடியாதுன்னு தோணுது. இப்படி அப்செட் ஆகாதீங்க. வாழ்க்கையில் எப்பயாவது எதையாவது வேண்டிக்கிட்டே சாகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்திருக்கீங்களா?
இன்னைக்கு அப்படி ஒரு நாள் தான் எனக்கும் அப்படி ஒரு நாள் தான் இன்னைக்கு. ஆனாலும் அந்த ஒரு ஃபோன் கால், ஒரு ராங் கால், அதனால தான் நான் இப்போ உயிரோடயே இருக்கேன். என் அப்பா கூடயும் என் அம்மா கூடயும் நான் பார்த்த எல்லார் கூடயும் எஸ் மட்டும்தான் சொன்னாங்க இது வரைக்கும். அதனால் நான் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கேன். இனிமே எனக்கு பிடிக்காத வேலை எல்லாத்துக்குமே நோ சொல்ல போகிறேன். அந்த தைரியம் எனக்கு கொடுத்தது நீ தான். இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, என்னோட பாட்டோட வரிகள் எப்படி இருக்கணும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். கண்ணா இங்க பாரு, நான் கீழதான் இருக்கேன். ஹாய்ப்பா. தேங்க்யூப்பா. அப்பா நீங்கள் அங்கேயே நில்லுங்க, ஒரு 5 minutes நான் இப்போவே ரெடி ஆகிட்டு கீழே வந்துடுறேன். ஹலோ, நல்ல வேளை எனக்கு நீங்கள் கால் பண்ணீங்க, இல்லைன்னா நானே உங்களுக்கு கால் பண்ணலான் இருந்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே இப்போ புரியல. எனக்கு ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துட்டே இருந்துச்சு. போலீஸ் என்னை ஃபாலோ பண்ணுறதா சொன்னாங்க. யார் சொன்னது இதை? நீ பரையல் ஹை ரோட்டுக்கு வந்துரு, நான் உன்னை அங்கே பார்க்குறேன். சொல்லுங்க நிபுணா. கேதார், இந்த கேஸில் பெரிய ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கு. நீ பிடிச்ச அந்த ரஹீமோட நம்பரும் லோக்கல்ல இருந்து நமக்கு கிடைச்ச நம்பருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. அவங்க 2 பேரும் கடைசியாக கூப்பிட்டது ஒரே ஆளை தான். ரைட், சீக்கிரமா அவங்க யாருன்னு ட்ரேஸ் பண்ணுங்க. அவன் இப்போ பரையல் இருக்கான். நான் உடனே அங்க போறேன். அவனை விடாதீங்க, ஃபாலோ ஹிம். நிபுணா சொல்லுங்க. ராக்கர் இப்போ என்ன காட்டுதுன்னா, போட் டிரைவர் கூப்பிட்ட நம்பர் இப்போ பரையில தான் இருக்குதுன்னு. தேங்க்யூ நிபுணா. வேற ஏதாவது? அந்த ரஹீம் இப்போ அதே நம்பருக்கு தான் கூப்பிட்டுருக்கான். அவனும் அதே இடத்துக்கு தான் போயிருக்கான். கிரேட். நான் பரையலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நான் சொல்ற வரைக்கும் அவனை ட்ரேஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே.
நிஃபுனா. எஸ் கேதார், அவன் கிடைச்சானா? இல்லை, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். அப்புறம் அவன் நம்பரில் இருக்க எல்லா கால்ஸையும் செக் பண்ணுங்க. லொக்கேஷன் தெரிஞ்சா இன்னும் நல்லது. அந்த நாய் ஏதோ பண்ண போறான்னு நினைக்கிறேன். ஷூர். நீ சீக்கிரமா கிளம்பி பரையல் ஹை ஸ்டேட்டுக்கு வா. இங்க திரும்ப ஒரு கொலை நடந்திருக்கு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு. சரி, என் பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு. கேதார், இந்த ஃபோனுக்கு கால் பண்ணவங்க சிஎஸ்டி, பைக்குலா, தாதர், பரேல், சயன், விக்ரோலி, காஞ்சுமார், இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. ரதீஷ்ங்க, அது சென்ட்ரல் லைன் ஆச்சே. ஐ மீன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். அவங்க டார்கெட் ஒன்று ரயில்வே ஸ்டேஷன், இல்லைன்னா ட்ரெயின். அல்லா. வேன் டிரைவர் கிளாஸ்ல எழுந்தது GKF. அது நியூமரஸை ரீட் பண்ணா G for 7, A for 11, F for 6. That means 711-6. ஃபோனில் வந்தது 7 calls from 7 stations. That means 7 plans to keep 7 bombs in 7 stations. If 6 stands for 6 p.m., 11 means 11 minutes. 7 blasts within 11 minutes. Starting from 6 p.m. நம்ம இப்போ என்ன பண்றது? நான் பரேல் ஸ்டேஷனுக்கு போறேன் அனிஃபனா. We have to evacuate all the stations. இப்போ போய் எப்படி? Do what I say. Hey man, ஒரு குட் நியூஸ். வாய மூடு, idiot. ஹலோ, நம்ம எத்தனை மணிக்கு எங்கே மீட் பண்ணுறோம்? நான் சரியா 6 மணிக்கு தாதர் ஸ்டேஷன் வந்துடுறேன். மெயின் என்ட்ரன்ஸ், பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. அனுப்புனா என் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு நீ சொல்லி அனுப்பின இன்ஜினியரு ட்ரெயினில் இப்போ பாம்பு வச்சிருக்கான். அதால் நஷ்டப்பட போகிறது ஆயிரக்கணக்கான உயிர்கள். நீ பண்ண தப்புக்கு ஏதாவது சரி பண்ணணுமா பண்ணு. கடவுளே. Attention please. An important announcement. Due to security reasons, all the passengers are requested to leave the station premises immediately. Don't be panicked. Everything is under control. Please cooperate with the staff. பயணிகளின் கவனத்திற்கு ஒரு முக்கியமான தகவல். செக்யூரிட்டி காரணமாக எல்லா பேசஞ்சர்ஸும் ஸ்டேஷனை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது.
நடந்துள்ளது. இதுவரைக்கும் 187 பொதுமக்கள் இறந்துள்ளனர். பரேல், பைகுலா, சயன், தாதர், விக்ரோலி, காஞ்சூர்மார் ஆகிய இடங்களில் தீவிரவாத செயல் நடந்துள்ளது. This is much bigger than what we thought. 90 people accused, 100 people injured. I think this is the biggest blast in Mumbai. இதுவரைக்கும் 187 பொதுமக்கள் இறந்துள்ளனர். சிறகோடு வானமெங்கும் பறந்து செல்லும் கிளிகளே, சிறகோடு வானமெங்கும் பறந்து செல்லும் கிளிகளே, இனி உன்னை போல நானும் செல்ல சிறகு இல்லையே. இனி வருமே பேரலைகள், இருள் விலகும் பாருங்களே இறைவனே. இறைவனே வரம் தருவாயோ. சிறகோடு வானமெங்கும் பறந்து செல்லும் கிளிகளே, இனி உன்னை போல நானும் செல்ல சிறகு இல்லையே. தொன்னூற்றி 2 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் MA எத்திராஜுலு நாயுடு, பாரிஸ், சென்னை. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.